நாடகம் காட்டுற சபையில ஒன்னையும் நடிகனாக்கிடுவான். நீ நடிகனாகணும்னா பக்கத்துல சொல்லுங்க, நடிகனாகிறதுக்கு விருப்பமா இருக்காயா? நீ கோடம்பாக்கத்துக்கு போக வேண்டாம். நடிகனாக்குறதுக்குன்னே சில சபைகள் இருக்கிறது. அந்த சபைக்கு தாராளமா போ. அவர் வரும்போது நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். காமெடியன், சில காமெடி ஆக்ட், சிலர் ஹீரோ ஆக்ட். என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்க ஊர் சமாச்சாரம் எனக்கு தெரியாது. நான் வர்றது 4 நாளைக்கு வந்துட்டு ஓடி போயிடுறாரு. அதனால உங்களுக்கு என்ன காட்டிலும் நல்லா தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்க நாடகம் காட்டுறான், எங்க என்ன போடுறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா தேவ வசனத்தை போதித்து, தேவ வசனத்தை உன்னை கட்டி, உன் ஆத்மாவுக்கு காவல் இருந்து உன்னையும் உபயோகப்படுத்துகிற, நல்ல கவனி, உன்னையும் உபயோகப்படுத்துற சபையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இடம். மறுபடியும் ஒரு தடவை ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? கூரை பிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா வாங்கி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள்ல தேவன் அசைவாடின 5 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். அங்கே அவர்கள் செய்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும், தேவன் அங்கே அசைவாடினதினால் கூடியிருந்த இடம் அசைகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நன்றாய் கவனியுங்கள். தேவன் அசைவாடுகிற இடத்திலே காணப்படுகிற ஒரு பெரிய காரியத்தை இங்கே லூக்கா நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட உடனே அவர்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு முதல் காரியம், எல்லாரும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆவியில நிரப்பப்பட்டா தைரியமா தேவ வசனத்தை சொல்லணும். ஆமா, நான் முதல் நாள் கூட்டத்தில் சொன்னேன், அவர்கள் தேவ ஆவினால நிரப்பப்பட்டா தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். நிரப்பப்பட்ட எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். சில விசுவாசிகளை பார்த்திருக்கீங்களோ, பிரதர் சிஸ்டர் ஜன்னல திறந்து தூங்குறேன், ராத்திரி ஊன்னு ஒரு சத்தம் கடிச்சு கருப்பவன் வந்துச்சு. தேவனுடைய மகத்துவத்தை பேசுப்பா. 3 மாசத்துக்கு முன்னால நியூசிலாந்து போயிருந்தேன். நியூசிலாந்துல ஒரு ஹிந்தி சபையில 3 நாள் கூட்டம், தமிழ் சபையில 4 நாள் கூட்டம், 7 நாளுக்காக போயிருந்தேன். ஹிந்தி சபையில ஒரு நாள் காலையில கூட்டத்தை முடிச்சிட்டு நான் வெளியே வரும்போது ஒரு சகோதரன் வேகமா, தமிழ் சகோதரன் வேகமா வந்து, அண்ணே 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 என்னைய தெரியுதான்னாரு. 6 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்தேன்னு சொன்னாரு. எனக்கு ஞாபகம் இல்ல. 2 பிள்ளைங்க மனைவியை கூட்டிட்டு வந்து, அண்ணே என்னைய தெரியுதான்னாரு. நான் கூட்டத்தை முடிச்சிட்டு நிக்கிறது இல்ல, நான் கூட்டத்தை முடிச்சிட்டு உடனே போறேன். அப்படி போறதுக்கு எனக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தது. அதனால அவர் காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருந்தாரு. நான் வெளியே ஓடி போய் கார்ல ஏறின உடனே இவரும், அண்ணே எங்க இருக்கீங்க அண்ணே? நான் சொன்னேன், இந்த இடத்துல இருக்கேன்பா, இப்போ ஒரு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு போறேன், நீ நானும் வர்றேன்னு ஏறிக்கிட்டாரு. இப்ப ஒரு நம்பர் இல்ல, 4 நம்பர். நான் என்னைய கூட்டிட்டு போன சகோதரன் முகத்தை பாக்குறேன், அவருக்கு முகத்துல ஆடுது. ஒருவேளை அவர் வீட்டுல எனக்கு மட்டும்தான் சமைச்சு வச்சிருந்தாங்களோ என்னமோ தெரியலன்னு எனக்கு பயம். நான் எப்படி, நானே விருந்தாளி, இதுல வேற இவரை வேற கூட்டிட்டு, இது வலுக்கட்டாயமான விருந்தாளியா இருக்குது. அப்போ நான், பிரதர் நான் இந்த இடத்துல தங்கி இருக்கேன், இந்த நம்பர் போன் நம்பர், நான் வந்த உடனே நீங்க வந்து என்னை கூப்பிட்டீங்கன்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்றேன். அவர் இறங்குற மாதிரி இல்ல. நல்லா கவனிங்க, இறங்குற மாதிரி இல்லைன்னு உடனே இந்த மனுஷன் முகத்தை மறுபடியும் பாக்குறேன். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். வாங்க பிரதர் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்ல மாட்டேங்கிறார். வெளிநாட்டுல எப்பவும் சாப்பாடு எங்கேயும் ரெடியா இருக்கு வாங்கிடலாம், அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நல்ல மனுஷன், நல்ல தம்பி, அவரு இவர் பேசாம இருக்கிறாரு.
அப்ப எனக்கு கஷ்டமாச்சு. நான் சொன்னேன், தம்பி பரவு நீங்க பாங்க, நான் இவங்க வீட்டுல 1/2 மணி நேரம் தான் இருப்பேன், உங்ககிட்ட நிறைய பேச முடியாது அப்படின்னு சொன்ன வேற வேண்டாம் குறையா அவர் இறங்கி போனாரு. இப்ப நானும் என்னை கூப்பிட்டவரும் கார்ல அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் கேட்டேன், தம்பி அவர் ஏறின உடனே உங்க முகமே ஒரு மாதிரி மாறிட்ட என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், அண்ணே பயங்கரமான ஆளுன்னு. என்னையா பயங்கரமான ஆளு? அவர் உற்சாகமா இருக்கிறார், நீங்க பயங்கரமான ஆளுங்கிறீங்க. அண்ணே தெருவில் நடந்து போயிட்டே இருப்பாரு, எதிர்த்தால எவனாவது வந்துட்டானா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி எனக்குள்ள பூந்துருண்டு அடுத்த பிளாட்ஃபார்ம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு. ஒரு நாள் அவர் சொன்னாரு, ஒரு நாள் என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாரு. சாப்பிட கூப்பிட்டா ராத்திரி 7 மணிக்கு கூப்பிட்டாரு. நான் போய் வீட்டு முன்னால் நிக்கிறேன், வீடு இருட்டா இருக்குது. ஒருவேளை எங்கேயும் போயிட்டாங்களோ, யாருக்கும் சோமலாம் போச்சோ, டாக்டர் பார்க்க போயிட்டாங்களோன்னு நான் நினைச்சிட்டு பக்கத்துல போனா கதவு லேசா திறந்திருந்தது. அதனால வீட்டுக்குள்ள ஆளு பேசுற சத்தம் கேக்குது. அதனால நான் கதவை தட்டேன். பிரதர் பிரதர். அவர் ஓடி வந்து கதவை கொஞ்சம் திறந்து, சீக்கிரம் உள்ள வந்துருங்க, சீக்கிரம் வந்து சாசு உள்ள வந்துருவான். ஊழியக்காரன் பிசாசு உள்ள வந்துருவான். அவர் கேட்ட இவர் உள்ள போயிட்டு எங்க உள்ள பிசாசு ஏத்த வீட்டுல போயிருக்கான், அந்த பிசாசு உள்ள வந்துருவான். அடே பிசாசு கதவு வழியா தான் வருவான்னு எங்கேயா எழுதி இருக்குது? உங்க பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்கா? பிசாசு வெறும் கதவுல தான், திறந்து வச்ச கதவுல தான் வருவான், ஜன்னல வாடி வரமாட்டான்ட்டு. அவர் சொன்னாரு, நான் வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்களேன்னு பார்த்தேன். அந்த சிஸ்டர் வாயில மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சுக்கிட்டு சப்பாத்தி சுடுது. ஏன்னா லைட் போட்டா பிசாசு வந்துருவானா. தேவன் உன்னை ஆவியினால நிரப்புறதுக்கு இப்படி பயந்து போய் வாழ்றதுக்கு அல்ல. அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். நம்புற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதுக்கு? தேவனுடைய மகத்துவத்தை பேசி, தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கி. எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள், எல்லாரும் தேவ வசனம் சொன்னாங்க. ஹலோ, உண்மைதானே? உண்மைதானே? தேவன் அசைவாட ஆரம்பிச்சுட்டா எல்லாரையும் நிரப்பி எல்லாரையும் வசனத்தை சொல்ல வைத்து விடுவோம், அவருடைய மகத்துவத்தை சொல்ல வைத்து விடா. நான் பயங்கி நடங்கி ஜன்னலை போட்டு கதவை போட்டு அவன் வந்துருவான் இவன் வந்துருவான், அவனுக்குள்ள இருக்க ஆவி எனக்கு ஒரு ஆவி உள்ள வராது. அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பி கர்த்தாவே எங்களனே தும்பி அன்பு கூறுமானதும் வழிதானே கர்த்தாவே. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. எல்லாரும் அபிஷேகம் பெற்று எல்லாரும் நிறைந்து தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஏன்னா பவுல் இன்னொரு வசனத்தை சொல்கிறார், வாசிக்கலாம். இங்க கை வச்சுங்க, மறுபடியும் வரலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் பவுல் சொல்கிற அந்த வார்த்தை வாசிக்கலாம். 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். We are not filled with the spirit of the world. உலகத்தின் ஆவி என்னை நிரப்பவில்லை. ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி நடந்த போது அது ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய ஆவி என்னை நிரப்பி இருந்தது, அது என்னை வழி நடத்தினது. ஆனால் நான் இயேசுவிடத்தில் வந்த போது அவர் அதை எடுத்து போட்டு என்னை சுத்த ஜலத்தினாலே சுத்திகரித்து என்னை தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். அவருடைய மகத்துவங்களை நான் அறிய அறிய அதையே பேசி மகிழ்கிறேன், அதை தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்கிறேன்.
என்ன வந்தாலும் சொல்லுவேன் என்று தைரியமாக நான் பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு நல்லவரா இருக்கிறார். நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல பயம்